தைட்டிவிகாரை அகற்றப்பட வேண்டும். மக்கள் போராட்ட முன்னணி திட்டவட்டம். தைட்டிவிகாரையை பொறுத்தவரை அது சட்டவிரோதமாக கட்டப்பட்டுள்ளதாகவும் அது அகற்றப்பட வேண்டுமெனவும் மக்கள் போராட்ட முன்னணி உறுப்பினர் ராஜ்குமார் ராஜீவ்காந்த் தெரிவித்துள்ளார். மக்கள் போராட்ட முன்னணியின் செய்தியாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே மேற்கண்டவாறு கூறினார். ஐக்கிய அரபு இராச்சியத்தில் பல முக்கிய சந்திப்புகளில் ஈடுபட உள்ள ஆணுர ஐக்கிய அரபு இராச்சியத்துக்கான 3 நாள் விஜயத்தினை மேற்கொண்டுள்ள ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க 2வது நாளான இன்று பல முக்கிய நிகழ்வுகளில் கலந்து கொள்ள உள்ளார். அந்த வகையில் இன்றைய தினம் எதிர்கால அரசாங்கங்களின் வடிவம் என்ற தொனிப்பொருளில் துபாயில் நடைபெறும் உலக அரச மாநாட்டின் முழுமையான அமர்வில் கலந்து கொள்ள உள்ளார். மேலும் மாநாட்டின் போது முக்கியமான சில இருதரப்பு சந்திப்புகளிலும் கலந்து கொள்ள உள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. எம்பிகளுக்கு சபாநாயகரிடமிருந்து விசேட அறிவிப்பு. பிரதமரின் வேண்டுகோளின் பேரில் நாடாளுமன்றத்தின் நிலையிற்கட்டளை 16 விதிகளின்படி எதிர்வரும் வெள்ளிக்கிழமை 14ஆம் திகதி நாடாளுமன்றத்தின் சிறப்பு கூட்டம் கூட்டப்பட உள்ளது. இன்று சபாநாயகரால் வெளியிடப்பட்ட 24-23 4ஆம் இலக்க அசாதாரண வர்த்தமானி அறிவிப்பின் மூலம் மேற்படி சிறப்பு நாடாளுமன்ற கூட்டத்தை கூட்டுவது குறித்து அறிவிக்கப்பட்டது. அதன்படி அன்றைய தினம் காலை 9:30 மணிக்கு நாடாளுமன்றம் கூடும். மேலும் சபாநாயகர் அனைத்து நாடாளுமன்ற உறுப்பினர்களையும் கூட்டத்தில் கலந்து கொள்ளுமாறு அறிவித்துள்ளார். நாடுகளை குறிவைக்கும் அமெரிக்கா தயார் நிலையில் இராணுவம். அமெரிக்கா பற்றியோ அல்லது அமெரிக்காவின் கடந்த கால வரலாறு பற்றியோ அறிந்தவர்கள் அமெரிக்கா எப்படி ஒரு கிரேட் அமெரிக்காவாக மாறியது என்கின்ற உண்மையும் நிச்சயம் அறிந்து வைத்துள்ளனர். இன்று அமெரிக்கா ஒரு மிகப்பெரிய தேசமாக இருக்கிறது என்றால் அமெரிக்கா என்கின்ற நாடு ஒரு வல்லரசு நாடாக ஒரு கிரேட் அமெரிக்காவாக இன்று இருந்து கொண்டிருக்கிறது என்றால் அதற்கு தேசங்களை தன்னுடன் இணைத்து கொண்டு தன்னை வளர்த்து கொண்ட விதமே காரணம். நாடுகளையும் தேசங்களையும் விலைக்கு வாங்கியோ இராணுவ ரீதியாக ஆக்கிரமித்தோ தன்னுடன் இணைத்து கொண்டுதான் அமெரிக்கா என்கின்ற தேசம் இன்று ஒரு வல்லரசாக தன்னை உருமாற்றி வைத்துள்ளது. காசா மீது தாக்குதலை தொடருங்கள், ட்ரம்ப் பகிரங்க அறிவிப்பு. இந்த வார இறுதிக்குள் மீதமுள்ள அனைத்து பணைய கைதிகளையும் ஹமாஸ் விடுவிக்காவிட்டால் இஸ்ரேல் மீண்டும் தாக்குதலை தொடர வேண்டும் என அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் வலியுறுத்தியுள்ளார். ஹமாஸ் அமைப்பு சனிக்கிழமை திட்டமிட்ட பணைய கைதிகளை விடுவிப்பதை தாமதப்படுத்துவதாக கூறியதை தொடர்ந்து ட்ரம்ப் இந்த தகவலை விடுத்துள்ளார். இந்த நிலையில் ட்ரம்பின் கருத்தானது இது போர் நிறுத்தம் நீடிக்குமா என்பது குறித்த புதிய சந்தேகங்களை எழுப்பியுள்ளது. அரச பேருந்து சாரதி மீது வாள்வெட்டு விவகாரம். முல்லைத்தீவு புதுக்குடியிருப்பு போலீஸ் பிரிவிற்குட்பட்ட விசுவமடு பகுதியில் வைத்து இலங்கை போக்குவரத்து சபை பேருந்தின் சாரதி மீது வாள்வெட்டு தாக்குதல் சம்பவம் தொடர்பில் 3 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். குறித்த கைது நடவடிக்கை இன்று இடம்பெற்றுள்ளது. இவ்வாறு கைது செய்யப்பட்ட மூவரும் தருமபுரம் போலீசாரால் கைது செய்யப்பட்டு வாள்வெட்டு நடத்திய பகுதி புதுக்குடியிருப்பு போலீஸ் பிரிவுக்குட்பட்ட பகுதி என்பதால் புதுக்குடியிருப்பு போலீசாரிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. முல்லைத்தீவு புதுக்குடியிருப்பு போலீஸ் பிரிவிற்குட்பட்ட விசுவமடு பகுதியில் வைத்து கடந்த 7ஆம் திகதி குறித்த வாள்வெட்டு சம்பவம் இடம்பெற்றுள்ளது. ஞானசார தேரர் தாக்கல் செய்த மனு. கலகொட ஆத்தை மின்சார தேரரின் தண்டனைக்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்டிருந்த திருத்த மனுவுக்கு ஆட்சேபனைகளை தாக்கல் செய்ய கொழும்பு உயர் நீதிமன்றம் சட்டமா அதிபருக்கு கால அவகாசம் வழங்கியுள்ளது. குறித்த மனு இன்றைய தினம் கொழும்பு மேல் நீதிமன்ற நீதிபதி மாபா பண்டார முன்னிலையில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. இதன்போது மனுதாரர் ஞானசார தேரர் சார்பில் முன்னிலையான வழக்கறிஞர் காமினி அல்விஸ் நீதிமன்றத்தின் முன் உண்மைகளை முன்வைத்து இந்த வழக்கின் விசாரணைக்கு திகதி நிர்ணயிக்குமாறு கோரியுள்ளார்.